சிவபெருமானின் இடபாகத்தை பார்வதி தேவி எப்படி பெற்றார்? இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? வாய்ந்த ஒரு விரதம்னு சொல்லப்படுகிற கேதார கௌரி விரதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயிலுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன தெரியுமா? அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை காக்கும் காவல் தெய்வங்களா கல்லிடவும் கடலை தின்ற திருவிளையாட்டு சிவபிரகாச சுவாமிகள் திருச்செங்கோட்டில் நிகழ்த்திய ஆச்சரியம். ஊமை பேச செய்த தேரோட்ட திருவிளையாட்டு. மாடு மேய்க்கும் சிறுவனாய் வந்த செங்கோட்டு வேலவன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பல புராண கதைகளையும் அதிசயங்களையும் தனக்குள் புதைத்து வைத்துள்ளது. வாருங்கள் அந்த ரகசியங்களை விழிப்புணர்வோம். எப்போதாவது உங்களுக்கு தோண்டி இருக்கா, ஒரே ஒரு கோயிலை பற்றி ஏன் இவ்வளவு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெளிவா புரிஞ்சிக்கணும். ஒரே ஒரு திருத்தலத்தை பற்றி பலவிதமான புராண கதைகளும் வரலாற்று குறிப்புகளும் பரவலா இருக்குன்னா அது அந்த தலத்தின் பெருமை குறித்த ஒரு மிக சக்தியான சான்று. ஏனென்றால் எதுவுமே காரணமில்லாமல் பல்லோராலும் போற்றப்பட்டு பல தலைமுறைகளாக காப்பாற்றப்பட்டு வராது. அந்த இடத்தில் அந்த தலத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த சக்தியை மட்டும்தான் அந்த கதைகள் நமக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா இத்தலத்தை பற்றியும் ஏற்கனவே நிறைய கதைகள் சம்பவங்கள் வரலாறுகள் பரவி இருக்கு. ஒவ்வொன்றும் சொல்றதாவது இந்த இடம் சாதாரணம் அல்ல, அருமை மிக்கது, பெருமை மிக்கது. அந்த விஷயங்களை பார்த்துட்டு நாம இதெல்லாம் பிராணம் தானேன்னு பக்கத்துக்கு வைக்காம அத்தனையும் சேர்த்து நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒளியை கொடுக்கணும். அதனால்தான் இப்போ அந்த பலவற்றில் சில முக்கியமானவற்றை இங்கு நாம் எடுத்து பேச போறோம். ஒரு பக்தனோட நெஞ்சில் ஒட்டி கிடக்கணும்னு நினைச்சுதான் இந்த உரை. ஒரு முனிவரின் பிடிவாதத்தால் சிவன் ஒரு புதிய அவதாரம் எடுக்க நேர்ந்தது தெரியுமா? அவர் யார்? என்ன நடந்தது? அந்த அவதாரம் இன்று உலக புகழ்பெற்ற திருத்தலமாக பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் தெய்வமாக எப்படி மாறியது? ஆம், நாம் இன்று தேடி போகும் ரகசியம் திருச்செங்கோட்டின் செம்பவள திருவடிவம் கொண்ட அர்த்தநாரீஸ்வர பெருமான் பற்றியதுதான். சிவனும் சக்தியும் ஒன்றென இணைந்த இந்த அற்புதமான கோவில் பல புராண கதைகளையும் அதிசயங்களையும் தனக்குள் புதைத்து வைத்துள்ளது. வாருங்கள் அந்த ரகசியங்களை விழிப்புணர்வோம். அனைவருக்கும் ஓம் சிவாய நம ராஜி சேனல் சார்பாக வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சிவனும் சக்தியும் ஒன்றென காட்சியளிக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பற்றிய விரிவான தகவல்கள். திருச்செங்கோடுன்னா சும்மா இல்ல, இங்கு எக்கச்சக்க ரகசியங்களும் அற்புதங்களும் இருக்கு. வாங்க இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். இந்த திருத்தலம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஈரோட்டில் இருந்து கிழக்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்தில் இருந்து தென்மேற்கில் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள மிக முக்கியமான மற்றும் தொன்மையான ஒரு சைவ திருத்தலம் இது. கொங்கு நாட்டு தலங்களில் எழில் 3வது தலமாக அமைந்து விளங்குவது கொடிமாட செங்குன்றூர் என்னும் திருத்தலம். கொடிகள் அசைந்தாடுகின்ற மாட மாளிகைகள் நிறைந்த தென்னிற மலைகள் உடைய ஊர் என்று பொருள். இங்குள்ள மலை செந்நிறத்தில் உள்ளதால் செங்கோடு என்று அழைக்கப்பட்டு அதற்கு புனிதமான என்ற பொருளில் திரு என்ற அடைமொழி சேர்த்து திருச்செங்கோடு ஆனது. ஆதிசேடன், வாயுதேவன், போர் மற்றும் மேருமலை சிகரங்கள். நண்பர்களே, ஒரு பெரிய ரகசியத்தை நாம இப்போ பேச போறோம். புராண காலத்திலே இரு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் ஆதிசேடனும் வாயுதேவனும் யார் பெரியவர், யார் வலிமை வாய்ந்தவர் என அகந்தையோடு ஒன்றை ஒருவர் சவாலிட ஆரம்பிக்கிறார்கள்.
இது வெறும் ஒரு சண்டை இல்லை. இவர்களது போரால் முழு உலகமே தடுமாறும் அளவுக்கு பேரழிவுகளும் துன்பங்களும் ஏற்பட ஆரம்பித்தது. இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் பீதி கொண்டு ஓடி சென்று, ஐயா, இந்த விளையாட்டு உலகத்தையே குலைக்குது என்று வேண்டினார்கள். அதனால்தான் ஆதிசேடன் தன் 1000 படங்களால் மேருமலையின் முடியை இறுக்கி பிடிக்க வாயுதேவன் அவ்வளவு வலிமையோடு தன் காற்றால் அந்த பிடியை தளர்த்த முயற்சிக்கிறார். அந்த வேகம் ஊழிக்காற்று போல பேரழிவை ஏற்படுத்தும் வலிமையோடு அண்டங்கள் எல்லாம் தடுமாறி உயிர்கள் மயங்கியபடி தவித்தன. அப்போதுதான் தேவர்கள் மண்ணுக்கு ஓடி வந்து, ஐயா, தயவு செய்து உங்கள் போரில் சற்று கருணை காட்டுங்கள் என்று கூறினார்கள். ஆதிசேடன் தன் பிடியை சிறிது தளர்த்துகிறார். அதனால்தான் வாயுதேவன் அந்த கட்டத்தில் மாபெரும் ஒரு சுழற்காற்றாய் வீச மேருமலையின் சிகரம் தூக்கி வீசப்பட்டு வானத்தில் பறக்க தொடங்குகிறது. இந்த சிகரம் மட்டும் இல்ல, அதோடு சேர்ந்து ஆதிசேடனின் ஒரு சிகரம் வானத்தை சீறி பறந்தது. இரண்டும் வானில் உராய்ந்து கொண்டு பறந்து திசைதோறும் பறந்து சென்று பல இடங்களில் விழுந்தன. அதில் ஒரு பகுதிதான் திருவண்ணாமலை, இன்னொன்று இலங்கையாக உருவெடுத்தது, இன்னொன்று திருச்செங்கோடு நாகமலை. இவை வெறும் மலைகள் அல்ல, தெய்வீக நிறைந்த தூய் நிலங்கள். இதுதான் நம் திருச்செங்கோடு நாகமலை. அந்த சிகரம் ஆண் நாக சிகரம். அதே போல சிவபெருமான் அருளால் காமதேனு பெயர்த்து வைத்த இன்னொரு சிகரம் பெண் நாக சிகரம். இரண்டும் இணைந்து நாகமலை வடிவத்தில் இங்கே விளங்குகிறது. மலையை சுற்றி வரும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண் படுத்திருப்பது போலவும் மற்றொரு இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பெண் படுத்திருப்பது போலவும் இருக்கும். சிவனும் உமையும் இணைந்த தெய்வீக சக்தியாக இந்த நாக சிகரங்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துடன் நாகமலை வடிவத்தில் காட்சியளிப்பது அவர்களின் இயற்கையான உலகளாவிய சக்தியையும் ஆண் பெண் சக்திகளின் ஒருங்கிணைப்பையும் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. இந்த மலை பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சோனகிரி, ரத்தகிரி, சேடமலை, வாயுமலை, மேருமலை. கோதை முனிவர் தவம் செய்து சாபமிட்டதாலும் அகத்திய முனிவர் தென்புலத்திற்கு வரும்படியான சமநிலைக்கான ஏற்பாட்டாலும் இத்தலம் ஆன்மீக ரீதியாக ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த ஆண் நாக கொடுமுடி விழுந்த இடம்தான் கோதைமலை என்றும் அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த கதை வெறும் ஒரு புராண வரலாறு அல்ல. இது நம் ஆன்மாவின் பயணத்தை சொல்லும் ஒரு சின்ன வழி. இவ்வாறு நம் மண் மீது விழுந்த ஒளியின் துளிகள்தான் திருவண்ணாமலை, திருச்செங்கோடு நாகமலை, இலங்கை போன்ற இடங்கள். இதெல்லாம் எதற்கென்றா நம்ம உயிர் வாழ நமக்கே தெரியாத ஒரு பேரருள் நமக்காக நிகழ்ந்தது என்பதற்கான நினைவூட்டல். சரி, வாங்க மலைக்கோவிலுக்கு செல்வோம். மலைக்கோயிலுக்கு செல்ல 2 வழிகள் உண்டு. ஒன்று தார்சாலை வழியாக, இன்னொன்று படிக்கட்டுகள் வழியாக. திருச்செங்கோடு நகரில் நாமக்கல் செல்லும் சாலையில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் மலைக்கு செல்லும் நுழைவாயில் உள்ளது. முதலில் தார்சாலை வழியை பார்ப்போம் வாங்க. இந்த மலைச்சாலை 2.5 கிலோமீட்டர் தூரம் ஆகும். இந்த மலைச்சாலையின் பக்தர்கள் சென்று வர திருக்கோயில் மூலம் 3 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 2 சக்கர வாகனமும் மற்றும் தனியார் ஊர்திகள் சென்று வர அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மலை செல்லும் கோயில் பேருந்து புதிய பஸ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும். மேலும் இந்த மலையின் சுற்றி கிரிவல பாதை 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மற்றொரு பாதை படிக்கட்டு வழியாக நாம் மலை உச்சியை அடையலாம். அதற்கு நாமக்கல் செல்லும் சாலை வழியாக சிறு தொலைவில் சென்று மலை அடிவாரத்தை அடைந்து நுழைவாயிலின் வழியாக சென்று திருமலையின் முதற்படியே அடையலாம். படிக்கட்டுகள் வழியாக மலை கோயிலுக்கு செல்வோம் வாங்க. முதற்படியில் விநாயக பெருமான் காட்சியளிக்கிறார். தென்புறத்தில் சங்கம் இருந்து தமிழ் வளர்த்த எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கும்
நகருக்கும் ஆறுமுக சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக ஆறுமுக பெருமான், வள்ளி தேவசேனை சமேதராக அருள் பாலிக்கிறார். மூலவர் 6 முகங்கள் மற்றும் 12 கைகளுடன் மயிலின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவ்விடத்திலிருந்துதான் மலைக்கு செல்லும் முதல் படியானது தொடங்குகிறது. இவ்விடத்தினை மலையடிவாரம் என்று அழைக்கின்றனர். அவரை முதலில் தரிசித்து பின்னர் மலைக்கு முதற்படியை கடந்து செங்குந்தர் மண்டபமும், அடுத்த காலந்தி சுவாமிகள் மடமும், அதனைத் தொடர்ந்து திருமுடியார் மண்டபமும் தைலி மண்டபமும் உள்ளன. தைலி மண்டபத்தை ஒட்டி கீழ்ப்புறம் வீரபத்ரன் சுவாமி திருக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. அடுத்து மேல்புறம் பசுவன் நந்தி கோயில் தெற்கு நோக்கி இருக்கின்றது. பால் பசுவும் எருமையும் பெருகி பால்பானை பொங்கி பள்ளி நிறைந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டுமென்று வேண்டி வட்டார மக்கள், குறிப்பாக வேளாண் பெருமக்கள் பசுவன் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் நந்தி எம்பெருமானை பொங்கலிட்டு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்விடம் விட்டு சற்று கீழே இறங்கினால் பெரிய மலைக்கும், அதாவது நாகமலை, சிறிய மலைக்கும் நந்திமலை இடப்பட்டு அமைந்த பள்ளத்தை அடைகிறோம். இதற்கு நாகர் பள்ளம் என்று பெயர் வழங்கி வருகிறது. வளைந்து நெளிந்து 5 தலைகளையும் விரித்து படமெடுத்த நிலையில் லிங்கம் உருவினை சுமந்து கொண்டிருக்கும் ஆதிசேடனின் வியக்கத்தக்க திருவுருவத்தை இங்கு காணலாம். 60 அடி நீளம் கொண்டதாக உள்ளது. நாகருக்கு குங்குமம் தூவி பொங்கலுக்கு மக்கள் வழிபடுவர். நாகதோஷம் முதலான பல்வகை தோஷங்களும் நாகர் வழிபாட்டினால் நீங்குகின்றனர் என்பது நம்பிக்கையாகவும், இதனை கடந்து மேலே சென்றால் செங்குந்தர் மண்டபம், சிங்க மண்டபம் ஆகியவை உள்ளன. அடுத்தடுத்து அமைந்துள்ளது 60ஆம் படி என்னும் 60 சத்திய வாக்குப்படிகள் ஆகும். இங்கு நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் வழக்கில் இருந்து தரப்பினர்களை இப்படி ஒரு உரிய வழிபாடு செய்து சத்தியம் செய்து வழக்குகளை தீர்த்து கொள்கின்றனர். இப்படி திருவாக்கு முறையை அந்த வேட்கை பற்றி என்று துவங்கும் திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இப்படி முடிவில் சுப்பிரமணியர் கோவில் ஒன்று உள்ளது. அடுத்தது படிக்கட்டு வழியே மேலே சென்றால் 60ஆம் படி மண்டபத்தை கடந்து மேலே சென்றால் இன்னும் 2 மண்டபங்கள் வரும். அதை கடந்து மேலே ஏறினால் இலைப்பாற்றி மண்டபம், அடுத்தது கோபுரவாயில் மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. மேலே சொல்லப்பட்ட மண்டபங்களில் சில குறிப்பிட்ட சமுதாய மற்றும் தனிநபர் பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அவை கோயிலுக்கு சொந்தமானவை கோவில் பராமரிப்பில் இருந்து வருகின்றன. வைகாசி விசாக பெரும் திருவிழாவில் திருமலையில் இருந்து சுவாமி நகருக்கு எழுந்திருந்து வரும்பொழுது மேலே கண்ட மண்டபங்கள் தொடர்புடைய சமுதாய மக்களால் உபய மண்டப படிக்கட்டளைகள் செயல்படுகின்றன. வடக்குப்புற வாயிலில் விண்ணளர்ந்து நிற்கும் ராஜகோபுரம் தரிசனத்தின் வழி உயர்த்தி நிறைவு செய்த பின் விநாயகரை தொழுது உள்ளே நுழைகிறோம். சன்னதி முன்னுள்ள மண்டபத்தின் தூண்களிலும் மேலே விமானத்திலும் அமைந்திருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளின் அழகையும் நுணுக்கத்தையும் கண்டு இன்புறலாம். முருகன் சன்னதிக்கு செல்வோம் வாங்க. முன் மண்டபத்தை கடந்து நேராக எழுந்தருளி இருக்கும் முருகன் சன்னதிக்கு செல்கிறோம். வலது கையில் சக்தி வேலும் இடது கையில் சேவலும் தாங்கி நின்ற கோலத்தில் செங்கோட்டு வேலவனாக, செங்கோட்டு வெற்பனாக, செங்கோடனாக காட்சி அளிக்கிறார். செங்கோடனை கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான் முருகனே என்று அருணகிரிநாதர் அவர் அழகில் எழிலார்ந்த திருவுருவில் தம் உள்ளத்தை பறிகொடுத்து பாடுகிறார். செங்கோட்டு வேலவர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் வெண் பாஷாணத்தால் ஆனதாக கூறப்படுகிறது. இதனால் அர்த்தநாரீஸ்வரர் அபிஷேகத்திற்கு பால், இளநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அவரை தொடர்ந்து பின்புறம் மேற்கு நோக்கி அமைந்து விளங்கும் அம்மையப்பன் ஆகிய ஈஸ்வரர் சன்னதிக்கு செல்வோம் வாங்க. சரி, அடுத்ததா ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்.
அதாவது சிவபெருமானின் இடபாகத்தை பார்வதி தேவி எப்படி பெற்றாங்கிற வரலாறு தான் அது. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப ஒரு சின்ன கேள்வி. நம்ம ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விரதம்னு சொல்லப்படுகிற கேதார கௌரி விரதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, உங்களுக்கு இந்த வரலாறு பற்றியோ கேதார கௌரி விரதம் பற்றியோ தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என்று டைப் செய்து அனுப்பிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். முதலில் நாம் பார்க்க போவது ஒரு முனிவரை பற்றி. யார் அந்த முனிவர்? கருவறையில் அவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் முன்னிலையில் இடம் உண்டா? ஆம், அவர் பெயர்தான் பிரிங்கி முனிவர். பிரிங்கி முனிவர் கதை. சிவமும் சக்தியும் ஒன்று. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒரே சமயத்தில் வந்திருக்கும். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் ஏன் எப்போதும் ஒற்றுமையோட இருப்பது அவசியம்? இது வெறும் திருமண உறவா, இல்லை இது பிரபஞ்சத்தின் இயக்க சக்தியா? இதோ பாருங்க. ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பிரம்மா, திருமால், இந்திரன், தேவகணங்கள், முனிவர்கள் எல்லோரும் வந்து சிவபெருமானிடம் தங்கள் குறைகளை சொல்ல வந்தாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சேர்ந்தே அருள் கூர்ந்தார். எல்லோரும் அம்மையும் அப்பனையும் வழிபட்டு வணங்கும் போது ஒரே ஒருவர் பிரிங்கி முனிவர் மட்டும் விலகி நின்றார். யார் இந்த பிரிங்கி முனிவர்? ஒரு சமயம் திருக்கைலாய மலையில் ஐந்தொழில்களையும் இயற்றும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் உலக மாதாவும் அருட்சக்தியும் ஆகிய உமாதேவியாருடன் மேன்மை மிகுந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். அங்கு பிரம்மன், திருமால், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வந்து அவர்களை வணங்கி தங்கள் குறைகளை கூறி அருள் வேண்டினர். அப்போது வந்தவர்கள் எல்லோரும் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் ஒரே நேரத்தில் வணங்கி சென்றனர். ஆனால் பிரிங்கி முனிவர் மட்டும் சிவபெருமானை மட்டுமே வணங்கி அம்மையாரை வணங்கவில்லை. ஏனெனில் அவருடைய எண்ணம் சிவனே பரம்பொருள், சக்தி என்பது அவருடன் சேர்ந்த சக்தி. ஆனால் வழிபட வேண்டியது சிவனை மட்டும்தான் என்ற ஒருதலை பட்ச எண்ணம் இது அம்மையாரின் கவனத்திற்கு வந்தது. அன்னை புன்முறுவல் செய்தவாறே சிவபெருமானை நோக்கி, இவனால் நம்மை வணங்காமல் உம்மைத்தானே தனியாக வணங்குகிறாரே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், இவர் சக்தியும் சிவனும் ஒன்றே என்பதை கண்களாலேயே காணாமல் மனதாலேயே உணராமல் வேறுபாடாய் எண்ணி இருக்கிறார். அதனால் தான் உன்னை வணங்காமல் விட்டுவிட்டார் என்றார். அப்போது அம்மையார் கேட்டார், இது இனிமேலும் நடக்காமல் இருக்க நாம் இருவரும் ஒன்றாய் அமைய வேண்டும் என. அதை ஏற்று சிவபெருமான் சக்தியோடு ஒன்று சேர்ந்த திருக்காட்சி அளித்தார். அந்த காட்சியை பார்த்த பிரிங்கி முனிவர் அதிர்ந்தார். அச்சமனமுற்ற அவர், நான் உண்மையை அறியாமல் தவறு செய்தேன் என்று உணர்ந்தார். இதையடுத்து ஒரு வண்டு உருவம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானை சுற்றி வலம் வந்தார். ஏனெனில் அம்மையாரும் அப்பனாரும் ஒன்றாய் இருப்பதால் வழிபட முடியாமல் வண்டு உருவமாக இருந்து அப்பனை மட்டுமே சுற்றி வந்து அதை பார்த்த அம்மையார் கூறினார், முதலில் என்னை வணங்காமல் விட்டாய், இப்போதும் நம் இருவரையும் சேர்த்து பார்க்க முடியாமல் மீண்டும் விலகி நடக்கிறாய். எனவே உன் உடலில் உள்ள தசை முதலியவை அனைத்தும் செயலிழந்து விடும் என சாபம் விட்டார். அக்கணமே முனிவரின் உடல் செயலிழந்து போனது. சக்தியை இழந்த பிரிங்கி முனிவர் பலமிழந்து தள்ளாடத் தொடங்கினார். தபித்ததன் விளைவாக அவரது உடலில் இருந்து இரத்தம், மாமிசம், எலும்புகள் போன்ற சக்தி கூறுகள் பிரிந்து வெறும் தோல் எலும்பு கூடாக மாறி தரையில் விழப்போனார். அப்போது அவருக்கு ஊன்றுகோல் தேவைப்பட்டது. பிரிங்கி முனிவரின் நிலையை பார்த்த சிவபெருமான் இரக்கம் கொண்டார். தன் பக்தன் மீது கொண்ட அன்பினால் அவருக்கு ஊன்றிக்கொள்ள ஒரு மூன்றாவது காலை அருளினார். சில புராணங்களில் பிரிங்கி முனிவருக்கு 3 கால்கள் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கால்களோடு நின்றார். சிவபெருமான் இரக்கமுணர்ந்து அவருக்கு புரிதல் அளித்து கூறினார், சிவமும் சக்தியும் ஒன்றே, ஒன்று இல்லாமல் மற்றொன்று இயங்காது. உலகம் இயங்குவதற்கு இருவரும் சேர வேண்டும், இதுதான் மெய்ப்பொருள். இதை உணர்ந்த பிரிங்கி முனிவர் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அம்மையாரையும் அப்பனாரையும் வணங்கி உமையை தேடிச் சென்றார். திருச்செங்கோட்டில் இன்று வரை இவன் உமையோடு ஒன்றாய் எழுந்தருளி பிரிங்கி முனிவரின் புண்ணியத்தையும் ஞாபகப்படுத்தும் விதமாக கருவறை அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவில் இருந்து நாம் உணர வேண்டியது, பரமசிவனும் பராசக்தியும் தனித்தனி இல்லாமல் ஒன்றாய் பதித்திருப்பதே வாழ்வின் நிதர்சனமும் ஆன்மீக பொருளும் ஆகும்.
கேதார கௌரி விரதம்னா என்ன? இதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அம்மையும் அப்பனும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எப்படி பெற்றாங்கன்னு தெரியும். கேதார கௌரி விரதம் மற்றும் பார்வதியின் இடப்பாகம் பெற்ற வரலாறு. நாம அடுத்து போறது ஒரு பக்திமயமான பயணத்துக்கு. அதாவது பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பாகம் பெற்ற அற்புதமான வரலாறு. ஒரு தாயின் துயரத்தை தாங்க முடியாமல் தான் சிவபெருமான் பார்வதி தேவியை அழைத்து கொண்டு இயற்கை எழில் நிரம்பிய ஒரு வனத்திற்குள் சென்றார். ஏன், முருகப்பிள்ளை கையிலேயே விட்டு போன துக்கத்தில் தேவியார் நெஞ்சம் உடைந்து போய் இருந்தது. அந்த துயரமான தருணத்தில் ஒரு முல்லை கொடி ஒரு மாமரத்தை சுற்றி வளர்ந்ததை சிவபெருமான் சுட்டி காட்டுகிறார். அதை கண்ட பார்வதி அந்த மரத்தை தலைவனாகவும் முல்லைக்கொடியை தலைவியாகவும் பாவித்து பரமனின் கண்களை தனது 4 மெல்லிய கரங்களால் மூடுகிறாள். அந்த கண்கள் தான் சூரியனும் சந்திரனும். இரண்டும் மறைந்ததும் உலகம் இருட்டடித்தது. யோகிகளும் முனிவர்களும் யோகத்திலிருந்து விழுந்தனர். மக்களும் தத்தளித்து உயிர்கள் பயந்து நின்றன. அதை உணர்ந்த தேவியார் உடனே தம் கைகளை விலக்கிவிட்டார். பிறகு முனிவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான், நங்காய், நீ என் கண்களை மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. படைக்கும் செயல்கள் நிறைந்து விட்டன. அதனால் உனக்கு பாவம் ஏற்பட்டு விட்டது. அதை நீக்க வேண்டுமானால் கேதாரம், காசி, காஞ்சி ஆகிய இடங்களில் தவம் புரிக என சொல்கிறார். அந்த அருள்வாக்கை கேட்ட தேவியார், நாம் இருவரும் பிரிந்ததால் தான் இவ்விதம் நடந்தது. இனிமேல் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நெஞ்சத்தில் தீர்மானித்து கேதாரம், காசி ஆகிய தலங்களில் தவம் புரிந்து இறுதியாக காஞ்சிக்கு வருகிறாள். கம்பை ஆற்றங்கரையில் சிவலிங்கம் பதித்து 5 எழுத்து மந்திரத்தை தியானிக்கிறார். அப்போது கம்பை ஆற்று நீர் பெருகி சிவலிங்கத்தை மூடிய போது தேவியார் விரைந்து வந்து அந்த லிங்கத்தை கட்டி தழுவிக் கொள்கிறார். இந்த உருக்கத்தை கண்ட பரமசிவன் அங்கு காட்சியளித்து, மனைவியாகும் நீ இப்போது இடப்பாகமாகவும் அருளை பெற வேண்டிய நேரம் இது என அருளுகிறார். ஆனால் இந்த இடத்தில் தவம் அருமைதான். ஆனாலும் நீ முழுமையாக அருளை பெற விரும்பினால் திருவண்ணாமலை போய் தவம் புரிக என வாக்களிக்கிறார். தேவியார் மகிழ்ச்சியுடன் திருவண்ணாமலையை அடைகிறாள். அங்கே தவம் புரிகிறாள். ஆனால் இன்னொரு கட்டத்தில் சிவபெருமான் தேவியை பார்த்து, நீ நாகாசனம் என வழங்கப்படும் திருச்செங்கோடுவில் தவம் புரிகிறாயானால் இடப்பாகம் பெற்றிடுவாய் என்னும் வாக்கை கொடுக்கிறார். இதை கேட்ட தேவியார் மகிழ்ச்சியுடன் திருச்செங்கோடு வருகிறாள். அங்கே மூத்த பிள்ளையார் விநாயகர் தனது தாயாரை வரவேற்க ஓடி வந்து தழுவுகிறார். தேவியார் திருத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களில் நீராடி உச்சிமலையை அடைந்து முருகப்பெருமானை உளம் முருக கட்டிப்பிடித்து பாலூட்டி அன்பு வார்த்தைகளால் மகிழ்விக்கிறார். பிறகு மன்னர்கள், விண்ணவர்கள், தேவர்கள், சாமரங்கள், திருமஞ்சன பொருட்கள் பூஜையிலே தேவையான அனைத்தும் குவிந்து இளைய குமாரனை எழுந்தருள செய்து திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த நாளே புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி. அதே நாளில் கேதார கௌரி விரதத்தை தேவியார் துவங்குகிறாள். 21 நாட்கள் தவம் செய்த பின் புரட்டாசி தேய்பிறை சதுர்த்தியில் சிவபெருமான் திருவுருவத்தில் வந்து காட்சியளித்து, மலைமகளே, உன் தவம் உண்மையானது, உன் வேண்டுகோளை சொல் என அருள் செய்கிறார். தேவியார் மிகுந்த ஆனந்தத்துடன், ஐயனே, எனக்கு உங்கள் இடப்பாகம் வேண்டும் என விண்ணப்பிக்கிறார். பரமசிவன், நீ செய்த தவம் வழியாக உனது பாவம் நீங்கியுள்ளது, உன் துன்பம் முடிவடைந்தது, எனது இடப்பாகம் இனி உனக்கே என அருளுகிறார். பரம்பொருள் உருவமடைந்த தருணம் அதுவே நம் திருச்செங்கோடு நாகமலையில் இன்று தேவ தீர்த்தத்தின் மீது சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே வடிவில் எழுந்தருளி இருக்கின்றனர். இவ்விடம் நம் உயிர்களுக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. அன்பும் தவமும் சேரும் இடத்தில் அருள் நிச்சயமாக பிறக்கும். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் முழுமையான காட்சி வாங்க பார்ப்போம். நாம் இப்பொழுது மூலவர் அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்கவிருக்கிறோம். ஆனால் இவரின் முழு வடிவையும் இங்கே நாம் வீடியோவில் நேரடியாக காட்டப் போவதில்லை. காரணம், இந்த தெய்வத்தின் புனித தன்மையும் அதன் ஐதீகங்களும். அதனால் நான் சொல்றதை கவனமாக கேளுங்கள். சரி, கண்களை மூடி கவனியுங்கள். நான் அவரை வர்ணித்து கூறுகிறேன். உங்கள் கண்முன் தோன்றி நிற்பார் அந்த பரம்பொருள்.
பக்தர்களே, அம்மையப்பனை என் சொற்களால் வர்ணித்து கூறட்டுமா? ஆம், கண்களை மூடி கவனியுங்கள். இந்த திருச்செங்கோட்டு மலையில் வீற்றிருக்கும் அந்த பெருமானின் தெய்வீக காட்சி உங்கள் கண்முன்னே தோன்றி நிற்பார். ஓம் நம சிவாய. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர பெருமாள் 6 அடி உயரம் கொண்ட முழு திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் உருவம் வெண்பாஷாணத்தால் ஆனவர். அவர் வலது பாதி சிவபெருமானின் வடிவத்தையும் அவருடைய ஆண் தன்மையையும், இடது பாதி பார்வதி தேவியின் வடிவத்தையும் அவருடைய பெண் தன்மையையும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அந்த திருவுருவத்தின் தனி சிறப்பே பாதி புடவை பாதி வேட்டி அலங்காரம்தான். கற்பனை செய்து பாருங்கள். ஒருபுறம் அன்னைக்குரிய புடவை, மறுபுறம் அப்பனுக்குரிய வேட்டி. இந்த அலங்காரத்துடன் தான் நம் மூலவர் காட்சி தருகிறார். சிவபெருமான் தன் இடபாகத்தை அன்னை பார்வதி தேவிக்கு அளித்த அந்த புராண நிகழ்வு இந்த தலத்துடன் மிக ஆழமாக பிணைந்துள்ளது. அந்த அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியின் வலது பக்கத்தில் உள்ள சிவபெருமானின் கை தண்டம் ஒன்றை ஏந்தி இருக்க, மறுபுறம் பராசக்தியின் அம்சமாகிய அன்னை பார்வதியின் இடது கை இடுப்பின் மேல் அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. திருமேனியின் தொப்புளுக்கு உந்தி மேலுள்ள உடல் பகுதி லேசாக வலது புறமாக சாய்ந்த நிலையில் நிற்க, வலது செவியில் காது மகர குண்டலம், மீன் உருவம் கொண்ட ஒரு வகை காதணி, பொதுவாக ஆண்களின் ஆபரணம் அசைந்து கொண்டிருக்க, இடது செவியிலோ முத்துக்களும் இரத்தின கற்களும் பதிக்கப்பட்ட தோடு, பெண்கள் அணியும் காதணி அழகு சேர்க்க காண்பதற்கு ஒரு அற்புதமான காட்சியாகும். அழகிய கண்கள், தாமரை பூவும் நீல நிற தாமரையாகிய நீலோர் பழமும் ஒரே நேரத்தில் முழுமையாக மலர்ந்திருப்பதை போல தோற்றம் அளிக்கின்றன. அந்த கண்கள் ஒன்றுக்கொன்று உற்று பார்த்தவாறு இனிய மற்றும் அருள் பொழியும் பார்வையுடன் காட்சி அளிக்கின்றன. உடையலங்காரத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், இறைவனின் இடது தொடையில், அதாவது பார்வதி தேவியின் பாகத்தில் பச்சை நிறத்திலான பட்டு ஆடை, கோசிக உடை ஒளி வீசி கொண்டிருக்க, வலது தொடையில், அதாவது சிவபெருமானின் பாதத்தில் புலித்தோலால் ஆன ஆடை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த தெய்வீக திருமேனியின் ஒரு பக்கம் மார்பில் சிவனின் பாதத்தில் முப்புரி நூல் பூநூல் அணிந்திருக்க, மறுபக்கத்தில் பார்வதி தேவியின் பாகத்தில் தங்க பேழை போல தனபாரம் பொலிவையும் அழகையும் ஊட்டுகிறது. அந்த இறைவனின் அர்த்தநாரீஸ்வரரின் திருவடிகளின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. வலதுபுறத்திலுள்ள திருவடி சிவனின் பாகம் இயமனை உதைத்து அழித்ததாக கூறப்படும் நாகவீர வெண்டை வீரர்கள் அணியும் ஒரு வகை கால் ஆபரணம் அணிந்த திருப்பதிகம் திருவடி ஒரு பாகமாக இருக்கிறது. இது மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமனை உதைத்த புராண நிகழ்வை நினைவுபடுத்துகிறது. சிவனின் வலிமையையும் மரணத்தின் மீதான வெற்றியையும் குறிக்கிறது. இடதுபுறத்திலுள்ள திருவடி பார்வதியின் பாகம் அழகிய சிலம்பின் பெண்கள் அணியும் சிலம்பு பிரகாசம் விளங்கிய திருவடி மறுபக்கமாக இருக்கிறது. இது அன்னை பார்வதியின் அழகையும் தெய்வீக பெண்மையின் நளினத்தையும் குறிக்கிறது. அர்த்தநாரீஸ்வரருக்கு 3 பாதங்கள் உண்டு. 2 பாதங்கள் சிவனுடையதும் 1 பாதம் பார்வதி தேவியினுடையதுமாக உள்ளது. ஆகா, இந்த அர்த்தநாரீஸ்வரர் எவ்வளவு அழகு! ஒவ்வொரு பாகத்தையும் வர்ணிக்கும் போதே என் மனம் உருகி போகிறது. ஓம் நம சிவாய. ஆம், அன்னை பார்வதி தேவி இங்கு வந்து கேதார கௌரி விரதம் இருந்துதான் சிவபெருமானிடம் இடப்பாகம் பெற்றதாக கூறப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையும் அப்பனும் கலந்த திருமேனியாக
சுயம்புவாக காட்சியளிக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் இந்த திருக்கோலத்தை தொன்மை கோலம் என்று போற்றி புகழ்ந்திருக்கிறார். காலங்காலமாய் நிலைத்து நிற்கும் தொன்மை கால திருவுருவம் இது. கண்களை மூடியிருந்த பக்தர்கள் மெதுவாக திறந்து கொள்ளலாம். இந்த வர்ணனை உங்கள் மனதில் அந்த தெய்வ உருவத்தை பதித்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் உங்களுக்கு வர்ணித்த இந்த கண்கொள்ளா காட்சியை என் கற்பனையில் கண்டதை கூறினேன். ஆனால் உண்மையான அந்த பேரழகை, அந்த தெய்வீக உணர்வை நீங்கள் நேரில் வந்துதான் அனுபவிக்க வேண்டும். ஆம், நீங்கள் அனைவரும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு நேரில் வந்து தரிசித்து அந்த அம்மையப்பனின் முழு அருளையும் பெற்று செல்லுங்கள். நான் பார்த்ததை ஒரு சிறிய கற்பனையாக கூறினேன். ஆனால் நீங்கள் நேரில் வந்து அவரை தரிசிக்கும் போதுதான் அந்த அருள்மழை பொழியும் காட்சியை முழுமையாக உணர முடியும். இந்த வர்ணனை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் அர்த்தநாரீஸ்வரரை போற்றி என்று பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்களை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். ஓம் நம சிவாய. இங்கு பார்வதி தேவி வழிபட்ட மரகதலிங்கம் உள்ளது. மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகாலை 3:45 மணிக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு காலை 7 மணி வரை பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் காலடியில் இப்போது வரை ஒரு நீரூற்று சுரக்கிறது. அந்த நீரூற்றிற்கு தேவ தீர்த்தம் என்று பெயர். இங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மாதொரு பாகனார் திருமுன் திருவாயில் அமைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மேற்கு சுவற்றில் 9 துவாரங்களுடன் கூடிய கல்லினால் ஆன பாலகனி. மாதொரு பாகன் சன்னதிக்கு தென்புறத்தில் நாரி கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். கோயிலின் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி நாகேஸ்வரர் கோயில் உள்ளது. இங்குள்ள லிங்கமூர்த்தி வெண்ணிறம் உடையதாய் விளங்குகிறார். நாகதோஷங்கள் நீக்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். இக்கோயிலில் குறிப்பாக கருநிறை கூடத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள சிற்ப வேலைப்பாடுகள், நுண்ணிய வேலைப்பாடுகள், சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சிற்பியின் கைவண்ணத்திற்கு ஏற்ப எடுத்துக்காட்டாய் திகழ்வதை நாம் கண்டு வியக்கலாம். ஆதிகேசவ பெருமாள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன். ஆதிகேசவ பெருமாள் இந்த கோயிலின் தென்புறத்தில் திருமகளும் நிலமகனும் உடனுறைய ஆதிகேசவ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலிருந்து அருள் பாலிக்கின்றனர். கோயிலின் தென்புறத்தில் திருமகளும் நிலமகளும் உடனுறைய ஆதிகேசவ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மிக சில சைவ தலங்களில் இதுவும் ஒன்று என்பது இவரின் தனி சிறப்பு. வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே கொடியேற்றி 10ஆம் நாளில் திருக்கல்யாணமும் பின் தேரோட்டமும் நடைபெறுகிறது. சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கு 4 கால பூஜை நடப்பது விசேஷம். ஏகாதசி நாட்களில் கருட சேவை சாதிப்பதும் விசேஷம். மாதுருபாகன் திருமுன் நேரெதிரில் நிறுத்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை சபா மண்டபம் என்றும் கூறுவர். சிலப்பதிகார உரையாசிரியர் அடியாருக்கு நல்லாரை சிறப்பித்த இடம் இதுவென கூறப்படுகிறது. இம்மண்டபத்தின் தூண்களில் உள்ள காளி, பிரதிமன்மதன் போன்ற சிற்பங்கள் கலையழகும் வடிவழகும் ஒருங்கமைய பெற்றனவாய் விளங்குகின்றன. இம்மண்டபத்தின் தரைத்தளத்தில் ஆமை மீது மண்டபம் ஒன்று உள்ளது. நாற்புறங்களிலும் உயர்ந்த திருச்சுற்று சுவர்களால் சூழப்பெற்ற இத்திருக்கோயிலின் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வாயில்கள் உள்ளன. கோபுரங்கள் இல்லை. தென் திசை வாயிலுக்கு சிறிய கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. வடக்கு பிரகாரத்தில் நடராஜர் சன்னதி கனகசபை உள்ளது. இதையொட்டி அருகில் இக்கோயில் தலமரமாகிய இலுப்பை மரம் உள்ளது. பஞ்சலிங்கங்கள் விஸ்வநாதர், மல்லிகார்ஜுனர், தென்முக கடவுள், கொட்டவை, சூரியன், நாகர், பைரவர் முதலான தெய்வங்களின் திருவுருவங்கள் திருநாட்டு செய்யப்பெற்று வழிபாட்டில் உள்ளன. இங்கு 63 நாயன்மார்கள் கோவில் வளாகத்தின் ஒரு பகுதியில் 63 நாயன்மார்களின் சிலைகளும் வரிசையாக வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றன. உச்சி பிள்ளையார் கோயில். கோயிலில் இருந்து கிழக்கு திசையில் ஏறக்குறைய 350
250 அடி உயரம் ஏறி சென்றால் குன்றின் உச்சியில் மீது அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் கோயில் வரடிக்கல் மலடிக்கல் என்று இக்கோயிலே அழைக்கப்படுகிறது. லிங்கமூர்த்தியை வந்தீஸ்வரர் என்று அழைப்பார்கள். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இக்கோயிலில் வழிபாடு செய்து மகப்பேறு வாய்க்க பெறுகின்றனர் என்று நம்பப்படுகிறது. இக்கோவில் மலையடிவாரத்திலிருந்து ஏறக்குறைய 650 அடி உயரத்தில் 1200 படிகளை கொண்டதாய் அமைந்துள்ளது. இக்கோயிலுடன் துணை கோயில்களும் சார்ந்து இணைக்கப்பெற்ற கோயில்களும் இத்திருக்கோயிலில் உண்டு. இக்கோயிலுடன் சார்ந்த கோயில்கள் அருள்மிகு கைலாசநாதர் கோயில், அருள்மிகு ஆறுமுக சுவாமி கோயில், அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் கோயில், அருள்மிகு மலைக்காவலர் கோயில், அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில், அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோயில், அருள்மிகு பாண்டீஸ்வரர் கோயில். இவ்வாறு முதலில் சொன்ன 6 திருக்கோயில்கள் திருச்செங்கோடு நகரிலும் 7வதாக கூறப்பட்ட கோயில் திருச்செங்கோடு அருகில் குமாரமங்கலத்திலும் அமைந்துள்ளன. திருச்செங்கோட்டில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு நலம் பெறுவோமாக. நீங்கள் இதுவரை பார்த்தது அர்த்தநாரீஸ்வரரின் வரலாறு, பிரிங்கி முனிவரின் கதை. ஆனால் இந்த திருத்தலத்தில் நடந்த அற்புதங்கள், விழாக்கள், பக்தர்களின் அனுபவங்கள், அர்த்தநாரீஸ்வரர் திருமலைக்கு எழுந்தருளல் இவை அனைத்தும் பகுதி 2 பார்க்கலாம். இந்த கோயிலுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன தெரியுமா? அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை காக்கும் காவல் தெய்வங்களால் கல்லிடவும் கடலை தின்ற திருவிளையாட்டு சிவபிரகாச சுவாமிகள் திருச்செங்கோட்டில் நிகழ்த்திய ஆச்சரியம். ஊமை பேச செய்த தேரோட்ட திருவிளையாட்டு. மாடு மேய்க்கும் சிறுவனாய் வந்த செங்கோட்டு வேலவன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உமாதேவியும் சிவபெருமானும் அந்த குழந்தையின் கருணை அழுகை கேட்டு அங்கு தோன்றி தமது திருப்பாலால் பிள்ளைக்கு பாலூட்டி ஞான அமுதம் கலந்து ஊட்டினர். அந்த குழந்தை அவர் யார் தெரியுமா? திருச்செங்கோட்டில் 14 நாள் ஒரே கோலாகலமாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? 14ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் கைலாசநாதர் திருக்கோயிலிருந்து எழுந்தருளி புனித ஊஞ்சலாடும் தரிசனம், சிவன் வேறு சக்தி வேறுன்னு நாம நினைக்கிறதுல தான் பிரச்சனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.